ரேஷனல்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆஸ் யூஷுவல் எல்லா வருஷம் போலவே 2023 இதோட எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வருஷத்தில் நான் பார்த்து ரசித்த அண்ட் எரிச்சலான சில படங்களோட லிஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வருஷம் ஆரம்பத்தில் பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குன்னு பால் இருக்கு பழமெரிக்கி ரேஞ்சுக்கு நம்ம தில்ராஜ் பில்டப் பண்ணி நம்ம விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் வாரிசு. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம தில்ராஜ் பேசினதை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. லிஸ்ட்ல இருக்க நெக்ஸ்ட் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வினோத் அந்த அஜித் குமார் காம்பினேஷன்ல மூணாவதா வந்த துணிவு தான். ஒரு பேங்க் ஹெய்ஸ்ட் கதை மாதிரி ஆரம்பிச்சு ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி கொண்டு போய் பேங்கோட முகத்திரையை கிழிக்கிறேன்னு கொஞ்சம் கருத்து சொல்லி கடைசியில டே பெயிண்டர் எங்க அண்ணன் மூஞ்சில சவு பெயிண்டை ஊத்திட்டு அந்த காமெடி மாதிரி ஒரு கச்சகச்சன்னு ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் வச்சு நம்ம எல்லாரும் மூஞ்சிலும் விபூதி அடிச்ச படம் தான் துணிவு. பொங்கலுக்கு வந்த இந்த ரெண்டு படமுமே என்ஜாய் பண்ற மாதிரி இல்லைன்னா ரொம்ப எரிச்சல் தரக்கூடியதா தான் இருந்தது. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் சிம்பு, கௌதம் கார்த்திக் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச ரிலீஸ் எல்லாம் 10 தலை படம். அவ்வளோ நல்லா இருக்கு, பட் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு மிக்சட் ரிவ்யூவா வந்த ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான் இந்த 10 தலை. இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் இந்த வருஷத்துல வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். வெற்றிமாறன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, சூரி இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன விடுதலை தான். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ஸ்டைல்லேயே ரொம்ப ராவா எடுத்திருப்பாங்க. எரிச்சல் தர மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்த சூரிய கூட ஒரு நல்ல ஆக்டரா காமிக்க முடியும் அப்படின்னு வெற்றிமாறன் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்துல அங்கங்க சில இடத்துல டப்பிங்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் சிங்கா போகும். அது தவிர இந்த படம் ரொம்ப அருமையாவே மேக்கிங் இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 2. பொன்னியின் செல்வன் நாவலுக்கு இருக்க ஒரு நல்ல பேரை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு மணிரத்னம் எடுத்த ஒரு கலர்ஃபுல் குப்பை தான் இந்த பொன்னியின் செல்வன் பிரான்ச்சைஸ்னே சொல்லலாம். ஸோ பொன்னியின் செல்வன் 1 விட பொன்னியின் செல்வன் 2 படுமொக்கையா இருந்ததுன்னு தான் சொல்லலாம். படத்தை எப்படா முடிப்பீங்க, எப்படா தியேட்டர் விட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் படம் இருந்தது. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி. மணிகண்டனோட யதார்த்தமான நடிப்புல இந்த வருஷம் ரிலீஸ் ஆன குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம் தான். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம கொரட்டை வச்சு காமெடி சீன்ஸ் வந்து தான் பார்த்துருப்போம். பட் ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரிக்கு ஒரு கொரட்டை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருந்த படம் தான் குட் நைட். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார், அசோக் செல்வன், சரத் பாபு இவங்க நடிப்பில் வந்த போர் தொழில் படம் தான். ராட்சசனுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இந்த பர்டிகுலர் சீரியல் கில்லர் ஜானர்ல வந்து ஹிட்டான படம் அப்படின்னா போர் தொழில்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு படத்துக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் இல்லைனாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்த ரெஸ்பான்ஸை இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் மாமன்னன். ஒரு தோசை ஒரு பக்கம் நல்லா வந்து இன்னொரு பக்கம் நல்லா வேகாம அறவேக்காடா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாம். செகண்ட் ஹாஃப்ல அந்த படம் ஏதோ சொதப்பிடுச்சு, ஸ்கிரீன் பிளேல கோட்டை விட்டாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம ரிவ்யூலையும் சொல்லியிருப்போம். மாறி இந்த படத்துல சொல்ல வந்த மெசேஜ் சமூகத்துக்கு தேவையானது தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் அது மூவி லாங்குவேஜ்ல கன்வே பண்ண விதம் இந்த படத்துல ரசிக்கும்படியா இல்லைன்னு சொல்லலாம். ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி ரசிகர்கள்லாம் மாசா கெத்தா அப்படின்னு ஃபயர் விட்ட படம் தான் மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1. ஸோ 2023 வந்த ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஆக்ஷன் மூவி அப்படின்னு இந்த படத்தை சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா மனுஷன் 60 வயசுலயும் இறங்கி அடிச்சிருக்காரு டாம் க்ரூஸ் இந்த படத்துல. குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த கிளிஃப்ல இருந்து வர பைக் ஜம்ப் எல்லாம் கூஸ் பம்ப்ஸா இருந்ததுன்னே சொல்லலாம் தியேட்டர்ல. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வர்றாரு நம்ம சிவகார்த்திகேயனோட மாவீரன். டான் மாதிரி ஒரு குப்பை படத்துக்கு அப்புறம் இது சிவகார்த்திகேயனோட கம்பேக் அப்படின்னு சொல்ற அளவு இல்லைனாலும் பட் ஒரு டீசென்டான ஃபேமிலியோட பார்க்குற ஒரு ஒன் டைம் வாட்சபிள் என்டர்டைனர் மூவியே இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்துல யோகி பாபு காமெடி செப்பரேட் பண்ணிட்டு பார்த்தா இதை ஒரு மொக்க படம் லிஸ்ட்ல தான் சேர்த்துற மாதிரி இருக்கும். பட் அந்த அவரோட காமெடி இந்த படத்தை கொஞ்சம் ஓரளவு தாங்கி பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். லிஸ்ட்ல இது அடுத்ததான் என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் இன்டெலெக்சுவல் கன்னிஸ்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்த ஓப்பன்ஹைமர் படத்தை பத்தி தான். ஒரு 20 செகண்ட் வர ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சீனை வச்சு எல்லாரும் மூஞ்சிலும் விபூதி அடிச்சு ஒரு பயோபிக்கை கொடுத்திருப்பாரு நம்ம கிறிஸ்டோபர் நோலன். மற்றபடி அவங்க யூஸ் பண்ண அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வித்துட்டு இது ஒரு பயோபிக் அப்படின்னு படமே எடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட மேக்கிங், அந்த பயோபிக்கை சொல்லியிருந்த அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே, ஹேண்ட் ஜிம்மரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ராபர்ட் டவுனி ஜூனியரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ட், முக்கியமா அந்த ஓப்பன்ஹைமர் கேரக்டருக்கு சிலியன் மர்ஃபியை பிளேஸ் பண்ண அந்த காஸ்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சந்தானத்தோட டிடி ரிட்டர்ன்ஸ். A1 டிக்கிலோனாக்கு அப்புறம் சந்தானத்தோட ஒரு டீசென்டான ஒரு காமெடி என்டர்டைனர் அப்படின்னு இந்த படம் சொன்னா அது மிகையாகாது. படத்துல மேபி சந்தானம் இதுல கொஞ்சம் கம்மியா பேசி மற்ற கேரக்டர்ஸ்க்கு நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சதுனாலே என்னமோ அந்த படம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ லிஸ்ட்ல அடுத்ததா வரவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் அலப்பற கிளப்பிட்டு வர்றாரு நம்ம ஜெயிலர் தான். ஸோ ஒரு தீம் சாங், ஒரு ஐட்டம் சாங், ஒரு ஹீரோ பில்டப் சாங், இதை தவிர படத்துல வேற எதுவுமே இல்லைனாலும்
படத்தை ஒரு கரெக்டான ப்ரமோஷன் மூலியமா சக்சஸ் ஆக்கிடலாம் கமர்ஷியலா அப்படின்னு சன் பிக்சர்ஸ் ப்ரூவ் பண்ணி காட்டின படம் தான் ஜெயிலர். டார்க் காமெடிங்கிற பேர்ல சிரிப்பே வராத சிங், சிவாஜி நடிச்ச தங்கப்பதக்கம் படத்தை ஆட்டையை போட்டு இங்க வச்ச கிளைமேக்ஸ், இந்த மாதிரி ஒரு அறவே கடை, ஒரு வேகாத வடையாதான் இருந்தது இந்த ஜெயிலர் படம். அடுத்து நம்ம பார்க்க போறது துல்கர் சல்மான், ஐஸ்வர்யா லட்சுமி, சார்பட்டா பரம்பரை, ஷபீர் இவங்க ஆக்டிங்ல வந்த கிங் ஆஃப் கொத்தா அப்படிங்கிற படம் தான். இது ஒரு பேன் இண்டியா கேங்ஸ்டர் மூவியா வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் படத்தோட மேக்கிங், அதில் இருக்க ஸ்டன்ட் சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா ரசிக்கும்படியா இருந்தது. ஒரு கேங்ஸ்டர் மூவிக்கு என்ன வேணுமோ அதுக்கான கரெக்டான எலிமெண்ட்ல எல்லாமே இருந்ததுன்னு சொல்லலாம். இதே டைம்ல மலையாளத்துல அந்த இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா தான் ஆர்டிஎக்ஸ். படம் பேருக்கு ஏற்ற மாதிரியே இது ஒரு ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னரா தான் இருக்கும். ராபர்ட் டவுனி ஜேவியர் அப்படிங்கிற ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில் நடக்கிற அடிதடி தான் இந்த படம். இந்த படத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு காலனி ஃபைட் சீன் வரும் ப்ரீ கிளைமேக்ஸ்ல. அதெல்லாம் சீட் ஆஃப் த எட்ஜ்ல நம்மளை உட்கார வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர நீல நிலவே சாங்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்ரெண்டிங் டாப்ல. இந்த லிஸ்ட்ல அடுத்து வரது பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல் ஹை பட்ஜெட் பாலிவுட் கிராண்டியர் குப்பை. வழக்கமா அடுத்தவங்க படத்துல இருந்து சீன்ஸ், கதை இதெல்லாம் சுட்டு ஆட்டையை போட்டு படம் எடுக்கிற அட்லி இந்த படத்துல பாத்தீங்கன்னா தான் படத்துல இருக்க சீன்ஸையும் விட்டு வைக்காம தன்னோட முந்தைய படங்கள்ல இருந்து சீன்ஸு, கதை எல்லாத்தையும் திருடி ஒரு வேகாத இட்லியா கொடுத்துருப்பாரு அட்லி. அந்த படம் தான் ஜவான். லிஸ்ட்ல அடுத்து வரப்போற படம் மார்க் ஆண்டனி. படம் ட்ரைலரை பார்த்து ஃபயர் விட்டு படம் சூப்பரா இருக்குமோ அப்படின்னு தியேட்டருக்கு போய் டிசப்பாயிண்ட் ஆகி வந்த படம் தான் மார்க் ஆண்டனி. பட் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது படத்துல எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங்கை தூக்கிட்டா படத்துல பெருசா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் தான் சித்தா. சித்தார்த் நடிச்சு இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல யாருமே கண்டுக்காம போன படம் தான் இந்த சித்தா. பட் இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பெண் குழந்தைகளுக்கு நடக்கிற செக்ஷுவல் அபியூஸை இந்த சொசைட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுது, பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த ஒரு கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்ற படம் தான் இந்த சித்தா. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம சசிகுமார் நடிச்ச ரிலீஸ் ஆன அயோத்தி படம் தான். மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, மனுஷனை காப்பாத்தா மனுஷன் தான் வருவான், மேல இருந்து எதுவும் வராது அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒன்லைனை வச்சு ஒரு கதையை டெவலப் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நார்த் இந்தியால இருந்து இங்க ராமேஸ்வரம் வர குடும்பம் ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கிற ஒருத்தர் எப்படி அவங்களை ஹெல்ப் பண்ணி அவர் மறுபடியும் அவங்கள ஊருக்கே சேஃபா அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஒன்லைன்ல வச்சு வந்த படம் தான் இந்த அயோத்தி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கேரக்டர்ஸ்னு பெருசா யாருமே வரமாட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பாவை, அந்த ஹீரோயினோட அப்பாவை தவிர வர்றவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கர்ஸை மட்டும் கொஞ்சம் கெட்டவங்க மாதிரி அவருங்க சித்தரிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வன்மத்தை கக்கிற மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அடுத்ததா வராரு ஒரு முக்கியமான நபர், நம்ம பார்த்திபன் என்கிற லியோ தாஸ். லியோன்னு படத்துக்கு பேர் வச்சுட்டு லியோன்னு சாங் போட்டு தீம் மியூசிக் போட்டு எல்லா பில்டப்பும் பண்ணி கடைசியில் தியேட்டருக்குள்ள போய் உட்காந்தா நான் லியோ இல்லை அப்படின்னு நம்ம விஜய் சொல்றாரு. இது பார்க்கும்போது நமக்கு சுதாகர் சொல்ற மாதிரி என்னடா அப்படிதாங்க இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கின நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல எஸ்ஜே சூர்யா, லாரன்ஸ் இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆனா ஜிகர்தண்டா XX தான். ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படின்னாலும் இது ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் இருந்தது. படத்துல பாத்தீங்கன்னா சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஜே சூர்யா படம் எடுக்கிறேன்னு வராரு, லாரன்ஸ் வந்து மதுரையவே ஆட்டி படைக்கிற ஒரு ரவுடி, அவரோட வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கிறேன்னா ஒரு 8mm கேமரா படம் ஃபுல்லா பிடிச்சிட்டு சுத்துறாரு எஸ்ஜே சூர்யா. ஒரு கேமராமேன், லைட்மேன், ப்ரொடக்ஷன் யூனிட் இதெல்லாம் இல்லாம படம் எடுக்க முடியாதுன்னு ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு கூட நமக்கு தெரியும். பட் ஒரு ரவுடிக்கு இந்த அறிவு கூட இல்லாம இருக்காரா, இந்த அறிவு கூட இல்லாம இருக்க ஒரு மக்கு பையன் எப்படிப்பா இவ்வளவு பெரிய டானா இருக்காருங்கிற கேள்வி கேட்காம நம்மளால இருக்கவும் முடியல. அந்த படம் பார்க்கும்போது லிஸ்ட்ல ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு 2 படம் தான் இந்த மீதி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹாலிவுட் படம் தான். ஸோ இண்டியானா ஜோன்ஸ் வந்து டயல் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு ஒரு படம் இந்த வருஷம் வந்தது. ஸோ இண்டியானா ஜோன்ஸ் ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ் நீங்க ஒரு 80s 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த மொக்க படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம் இந்த படம். லிஸ்ட்ல நம்ம லாஸ்டா பார்க்க போறது ஒரு மலையாள படம். படம் பேர் கண்ணூர் ஸ்குவாட். ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர்ல வந்த ஒரு படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் வந்து இது நம்ம தீரன் அதிகாரம் ஒன்று ஸ்டோரி மாதிரியே இருக்கு அப்படின்னாங்க. பட் எஸ், இதுவும் ஒரு ட்ரூ ஸ்டோரிஸை, ட்ரூ இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அண்ட் படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல அந்த போலீஸ் குரூப் வந்து அந்த கிரிமினல்ஸை தேடி எப்படி ஊர் ஊரா அலையிறாங்க, அவங்க படுற கஷ்டம் எல்லாமே ரொம்ப அழகா அதை ஸ்க்ரீன்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்மளே ப்ரோ இந்தாங்க பெட்ரோலுக்கு வேணா காசு நான் போட்டு தரேன் கொஞ்சம் போங்க அப்படின்னு நம்மளே ஒரு இறங்கி போய் ஹெல்ப் பண்ற அளவுக்கு தான் தோணுது அவங்க கஷ்டமெல்லாம் பார்க்கும்போது. படத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் வில்லேஜ்ல ஒரு ஃபைட் சீன் வரும். அது படத்தோட டாப் நாச் மூமெண்ட்னே சொல்லலாம், படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் அந்த ஸ்டன் சீக்வன்ஸை.
ஸோ மக்களை வருஷம் ஃபுல்லா நிறைய படம் வந்திருந்தாலும் சில நல்ல படங்கள், பல குப்பை படங்கள் தான் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி என் மனசுல நின்ன நல்ல படங்கள், குப்பை படங்கள் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தை மென்ஷன் பண்ண மறந்துருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.